கடலூரை சேர்ந்த ஒரு பெண்மணி ஃபேஸ்புக்கில் ஒருத்தரோட தொடர்பு கொண்டு பழகுறாங்க. சென்னைக்கு வர சொல்கிறான். சென்னைக்கு வந்து அவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா சென்னை காவல்துறையை கான்டாக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 சவரன் நகை வச்சுருந்துருக்காங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்கல்ல. அப்போ ஒரு அவசர செலவுக்காக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்க. பேங்க்கில் சொல்கிறாங்க, இதெல்லாமே டூப்ளிகேட்டுங்க, போதைப் பொருள் அதிகமாக நடமாடுதுன்றது வந்து ஒரு தகவல். வணக்கம். ஜிவி சைலண்ட் விட்னஸ் அண்ட் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பில் தொடர்ந்து நாங்கள் குற்றங்கள், நாட்டில் நடக்கிற குற்றங்களை பற்றி சொல்கிறோம். இந்த குற்றங்கள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படணுன்றதுக்காக தான். இப்போது இந்த குற்றங்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறதுக்கு மென்பொருளார நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஜிவி கம்யூனிகேஷனோட மேடம் வந்திருக்காங்க. அவங்க பேர் கீதா. அலைபேசி வாயிலாக தான் வந்து இப்போது கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் கேளுங்க கீதா மேடம், சொல்லுங்கள் என்ன. வணக்கம் சார். ஜிவி கம்யூனிகேஷனில் விழிப்புணர்வு பகுதியில் நீங்கள் பார்த்து வியந்த குற்றங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. அதாவது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடித்த, அதாவது விழிப்புணர்வு மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இந்த ஒரு குற்றத்தை பற்றி கேட்குறீங்க. இது ஒரு குற்றம்னு சொல்ல மாட்டேன், ஒரு தவறுன்னு சொல்லுவேன். நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தது நம்பர் 1, கடலூரை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஒருத்தரோட தொடர்பு கொண்டு பழகுறாங்க. பழகும் போது அது வந்து காதலாக மாறுது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்றும் பண்ணல. அந்த பொண்ணு ஒரு கிராஜுவேட்டு, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி. இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், சென்னைக்கு வர சொல்கிறான். சென்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் சென்னை சுற்றி பார்த்து காதலராகவே மாறி எல்லாம் சுற்றுறாங்க. சுற்றிக்கிட்டு என்ன பண்ணோன்னா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அது வரைக்கும் சென்னை காவல்துறைக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணி அவங்களுடைய சென்னை விசிட்டை முடிச்சுட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லி போய் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பார்க்கும்போது அவங்க கொண்டு வந்திருந்த ஒரு 8 சவரன் நகை இல்லை. அவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. இப்போ வீட்டுக்கு நகை இல்லாத எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இரவு நேரம் சென்னை காவல்துறையை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சிறப்பான ஆய்வாளர்கள், சிறப்பான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. வந்தபோது அப்போது அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த பையனோட ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு பழைய குற்றவாளி. அப்புறம் அவரை கண்டுபிடிச்சி எங்கே இருப்பாருன்னு தெரிஞ்சு அவரை போய் தூக்கிட்டு வந்து அவருக்கு உரிய முறையில் சிறப்பான விருந்துகள்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க, இந்த நகையை மீட்டு கொடுத்தோம். மீட்டு கொடுத்ததில் இப்போ இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நகை கிடச்சிருச்சு, அது ஒரு விஷயம். அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு, அது ஒரு விஷயம். இந்த பண்ணு பழகிய நாட்கள் அவங்க என்னென்ன இழந்திருப்பாங்கன்னு உங்களை கற்பனைக்கே விட்டுடுறேன். கண்டிப்பாக சார். பெரிய ஸோ இதுலேருந்து என்ன விழிப்புணர்வு சொல்கிறோன்னா, சோசியல் மீடியாவை பாருங்கள், பார்த்துட்டு அதோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தன்னுடைய உயிருக்கே ஒரு ஆபத்து ஏற்படணும், சொத்துக்கு ஆபத்து ஏற்படணும், நாம் இத்தனை காலம் கட்டி காத்த சில கற்பு ஒழுக்கங்கள்லாம் போயிடக்கூடாது. அதனால் வந்து இது நான் சமீபத்தில் பார்த்த ஒரு குற்றம். ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்கிறாங்க. வேலைக்கு வச்சிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க எல்லாமே ஒரு மென்பொருள் கம்பெனியில் சாஃப்ட்வேர், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபேமிலி. புதுசாக கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்திருக்காங்க. இருக்காங்க. வாரம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. லீவில் திடீர்னு போனாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அங்கேயே இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஆனால் வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 சவரன் நகை வச்சுருந்துருக்காங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்கல்ல. அப்போ ஒரு பெண்மணி ரொம்ப
நல்ல அவங்க தான் வீட்டுக்கு கேர்டேக்கர் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட சாவியெல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு என்ன பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க. நகையெல்லாம் இருக்குது. நீங்கள் நினச்ச நகையெல்லாம் காணாது போல். அப்போ ஒரு அவசர செலவுக்காக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்க. பேங்க்கில் கொடுத்த உடனே பேங்க்கில் சொல்கிறாங்க, இதெல்லாமே டூப்ளிகேட்டுங்க. 400 சவரன். ஆமாம், நான் அப்படியே டிட்டோவான டூப்ளிகேட்டு அப்படின்னா 400 சவரன்றா நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய டப்பா நிறைய கிடையாது. இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் இல்லாமல் டூப்ளிகேட்டு அப்படின்னா இப்போ 2 குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகிடுது. என்ன ஏன் நீ என் பையனுக்கு டூப்ளிகேட்டை போட்டேன், என் பொண்ணுக்கு டூப்ளிகேட்டை போட்டேன்னு. அப்போ தான் அது காவல்துறைக்கு எஸ்கலேட் ஆகுது. எஸ்கலேட் ஆனப்பறம் அந்த வேலைக்காரமா தான் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு குற்றவாளி, பழைய குற்றவாளி, இதே மாதிரி பண்ணுறவங்க. அவங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த சப்ஜெக்ட் நடக்கும்போது அவங்க கிளம்பிடுறாங்க ஆந்திராவுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனை எனக்கு என்ன வந்துச்சு, நான் போகிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் சென்னை காவல்துறை போய் ஆந்திராவில் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு இதே பொழப்பு, இதே தான் வேலை. ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற ஏஜென்ட் கிட்ட இது பண்ணுவாங்க, பண்ணி வேலைக்கு சேர்ந்துருவாங்க. இது மாதிரி புதுசாக யங் மேரிட் கப்புள் வீட்டில் சேர்ந்து வாங்க. இதை கஷ்டப்பட்டு பிடிச்சோம். இதில் என்ன விழிப்புணர்வு நான் சொல்ல வரேன்னா, நம்ம சிம்பிளாக சொல்ல வரேன். யாரை வேலைக்கு வச்சாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, பக்காவாக பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ணணும். ஆமாம், பண்ணி வச்சா இந்த பிரச்சனை இருக்காது. ஒரு திறம்பட இந்த காவல்துறை இருந்ததுனால என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அது ஒரு பேங்க்குக்கு போய் அந்த நகை ஏதோ ஒரு அவசரத்துக்கு இது பண்ணுறப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா தெரியாதையே பல நாளாக இருந்துச்சு, கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா. ஆமாம் சார், நிச்சயமாக. அது ஒன்று. தொடர்ந்து அடுத்த ஒரு குற்றம் பற்றி நீங்கள் கேட்பீங்க, அதையும் சொல்லிடுறேன். இது வந்து போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றம். ஓகே சார். இப்போ போதைப் பொருள் நடமாட்டன்றது வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது செய்தித்தாள்களையும் படிப்பீங்க, எல்லாத்தையும் படிப்பீங்க. பெரிய பணக்கார ஸ்கூலில் படிக்க வைக்கிறது பெரிய ஒரு ஸ்டைலாக நினச்சிக்கிறீங்க நீங்கள்லாம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ன்றாங்க, நேஷ்னல் ஸ்கூல்ன்றாங்க, அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்ன்றாங்க. அங்கே வந்து போதைப் பொருள் அதிகமாக நடமாடுதுன்றது வந்து ஒரு தகவல் ஸ்கூலுக்குள்ளே. ஆமாம், ஸ்கூலில். ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ளே சொல்ல விரும்பலை, ஸ்கூல் கேன்டீனில் ஸ்கூலில் நடக்குது. ஸோ என்ன விழிப்புணர்வு, இந்த போதைப் பொருள் அந்த போட்ட பையனை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அதை வந்து வெளியே எடுக்க முடியாது. ஓகே சார். சாப்பிட்டா அவங்க ஏதோ ஒரு சாக்லேட்லேயோ ஒரு ரொட்டிலையோ ஒரு பர்கர்லையோ ஒரு சாண்ட்விச்லேயோ வச்சு கொடுத்துட்றான். ஓகே. அவனால் வர முடியாது. ஸோ அப்பா அம்மா வந்து ஏதோ காரில் போ டிரைவர் கிட்ட அனுப்புகிறோம், பையனை கூப்பிட்டு வந்துடுறான், பையன் தூங்குறான், அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே. அந்த ஸ்கூலில் போய் வெரிஃபை பண்ணணும், பார்க்கணும். ஏன் கேன்டீனில் இவ்வளோ செலவு பண்ணுறாரு இவர். ஓகே. பெருமையாக சொல்கிறாங்க சில அப்பா அம்மாலாம். இப்போ போன மாதம் மட்டும் என் பையனுக்கு நான் கேன்டீனில் வந்து 3000 பணம் கட்டினேன், 4000 பணம் கட்டினேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு படித்து பெரிய வேலைவாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த பெரிய பெரிய சோகால்டு மிகப்பெரிய கல்லூரியில் எல்லாத்தையும் நான் 19 எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில மேனேஜ்மெண்ட்டு இல்லை இதை வந்து இது பண்ணிடுறாங்க, அதாவது விட்டுறாங்க. அது அந்த மேனேஜ்மெண்ட் எதுவும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலையா சார்? மேனேஜ்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டால் அவ்வளோ நூற்றுக்கணக்கான பசங்க படிக்கும்போது எந்த பையன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாது இல்லையா. இப்போ அவன் அதை சாப்பிட்டா கிளாஸ்ல போயிட்டு அவனோட பிஹேவியர், கிளாஸ்ல போய் தூங்குறான், டீச்சர்ஸ் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல சொல்றாங்க. ஓகே. இதெல்லாம் நடக்குது. சந்தேகம், இந்த மாதிரி ஒரு சந்தேகத்து வளையத்துக்குள்ள அந்த ஸ்கூலை கொண்டாடும் போதுன்னு பாக்குறாங்க. ஓகே. பாக்குறாங்க. ஸோ இதுல வந்து இது எப்படி தடுக்கலாம் நீங்க கேக்குறீங்க, இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த கேள்விக்கு பதில் என்ன, இந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, ஆமாம் சார், அவங்களே இந்த கேன்டீன்ஸ் எல்லாம் நடத்துறோம். நல்ல விஷயம். ஆமாம் சார், நிச்சயமா. ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து யாரும் நடத்துறத பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் நடத்தாங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இது கட்டுப்படுத்தலான்னு என்னுடைய தனிப்பட்ட மனிதனோட கருத்து. அதே நேரம் தன்னுடைய பசங்களை அப்படியே முழுசாக நம்பிடக்கூடாது.
ஒரு நல்லவர், என் பையனை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சார். அவர் கண்டிப்பாக கண்காணிப்பில் வச்சுக்கணும். வச்சுக்கணும். அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, சாதாரண ஸ்கூலில் படித்தா அந்த பிரச்சனை வராது. ஹைஃபை ஸ்கூலில் படித்தா தான் பிரச்சனை. பிரச்சனை. அதனால் ஒரு நல்ல ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.